ஸோ இப்போ வந்து நம்ம பட்டாணி மசாலா பூரி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பச்சை பட்டாணி ஒரு ஒயிட் பட்டாணி அது எடுத்துகிட்டு இது வந்து 200 கிராம்ஸ் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பட்டாணியை எடுத்துகிட்டு முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது குக்கரில் போட்டுட்டு இது இந்த பட்டாணி முங்குறதுக்கு கொஞ்சம் அதிகமான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முங்குற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது வந்து 3 விசில் இப்போ எடுத்து இது குக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 இன்ச் ஜிஞ்சர் வந்து போட்டுக்கலாம். அது போட்டுட்டு 2 பல் பூண்டு, நீங்கள் பட்டாணி வந்து 1க்கு 2 நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிலது வந்து உடஞ்சிருக்க மாதிரி சிலது முழுசாக இருக்க மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கையளவு வந்து ஆனியன் இப்போ போட்டுக்கலாம். இது வந்து 2 தக்காளி இப்போ போட்டிருக்கோம். ஆனியன் வந்து கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம், கையளவுக்கு மட்டும். இது வந்து நல்லா கொதி வந்து இந்த தக்காளி ஆனியன்லாம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரப்பொடி, சில்லி பவுடர் இது வந்து 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகப்பொடி இது கொஞ்சம் லைட்டாக 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன், நீங்கள் வந்து ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா போடுறோம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இது வந்து நம்ம இப்போது அந்த கிரேவியில் இப்போ ஊற்ற போகிறோம். உங்களுக்கு அந்த கிரேவி திக்காக வரணுன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கிரேவி வந்து கிரேவி மாதிரியே இருக்கணும்னா நீங்கள் அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடலாம். வெந்துருச்சு. நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறமே இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு என்ன சர்விங் மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கிரேவி வந்து 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் இப்போ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேரட். இப்போ பொரி வந்து இப்போ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பொரி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரி வந்து ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான்.